أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட நம் சபருடைய பிறையுடைய 3வது நாளில் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய எல்லா நேரங்களையும் எல்லா அமல்களையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு நன்மைகளையும் ரப்புல் ஆலமீன் பொருத்தத்துடன் ஏற்றுக்கொள்வானாக என்ற துவாவோட இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல எடுத்திருக்கிற தலைப்பு வாழ்வில் உயர்றதுக்கு 5 வழிகள். அதாவது நம்மளுடைய அமல்கள் உயர்ந்து போனால் தான் நம்ம உயர்ந்ததுக்கு அர்த்தம். அதெல்லாம் 5 வழிகள். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ வழிகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம இந்த 5 பாதையாவது இன்ஷா அல்லாஹ் ஃபாலோ பண்ணி நம்ம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அங்கே அறிவித்து கொடுக்குறாங்க. அல்லாஹ் தடுத்ததை விட்டு விலகி வாழ்ந்தால் நம்மளுடைய வாழ்வு இம்மையிலும் மறுமையிலும் உயர்வாக இருக்கும். அல்லாஹ் தடுத்ததை விட்டு நம்ம தவிர்த்து வாழ். இப்போ அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்திருக்கான்? குரான்ல அல்லாஹ் 70 பாவங்கள் பெரும்பாவங்கள்னு சொல்லியிருக்கான். 70க்கு மேற்பட்ட பெரும்பாவங்கள். அந்த 70 பெரும்பாவங்களில் நம்மகிட்ட எத்தனை இருக்கு, இதையும் நம்ம யோசிக்கணும். அது பெரும்பாவத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறதுல பெரும்பாவத்தில் பொய் பேசுவது சொல்லியிருக்கான். நம்ம பொய் பேசாதவர்களாக இருந்தோம்னா அந்த பாவத்தை நம்ம செய்யலைன்னு சொல்லலாம். 2வதாக அல்லாஹ் சொல்கிறான் புறம் பேசாதீர்கள் இருக்கான். அந்த புறத்தை விட்டு நம்ம தவிர்த்து வாழ்ந்திருந்தா அல்ஹம்துலில்லாஹ். புறம் பேசுறதுன்னா ஒருத்தரை பற்றி இல்லாத விஷயத்தை பேசுறது, அதாவது இருக்கிற விஷயத்தை பேசுறது. இல்லாத விஷயத்தை பேசுனா அவதூறாயிரும். இருக்கிற விஷயத்தை பற்றி பேசுறது அல்லாஹ் பாதுகாக்கிறதுலையும் அது புறம் பேசுகிற பாவத்தை. அதில் நம்ம இருக்கமா இல்லையாங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் அதை யோசிச்சு பார்த்துக்கிறோம். அடுத்து அல்லாஹ் தஆலா ஹராமை தடுத்துருக்கான். ஹராமை அல்லாஹ் தடுத்துருக்கான். அந்த ஹராமை நம்ம எந்த அளவில் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம நினைக்கிறதுனா ஹராம் தான். என்ன நினைக்கிறோம்? தவறு செஞ்சால் ஹராம்னு நினைக்கிறோம். தவறுனா வேற ஆண்கள் பெண்கள் அந்த ஹராம் நம்ம நினைக்கிறோம். அடுத்தது கொலை செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்கிறோம். கட்டி வாங்குறது ஹராம்ங்கிறதுல எத்தனையோ வகைகள் இருக்கு. இப்போ பேங்க்ல வந்து நகையை நான் வச்சு என் பொருளை கொண்டு வச்சுட்டு தானே நான் காசு வாங்குறேன். என் பொருள் அங்கே தானே இருக்கு, அதுக்கு தானே நான் காசு வாங்குறேன்னா அதுதான் ஹராம். அப்போ அவசரத்துக்கு என்ன செய்யறது? அவசரம்ங்கிறத அல்லாஹ்விட ஒப்படைச்சிட்டு நம்மகிட்ட இருக்கிற பொருளை வித்துடலாம், வித்துட்டு நம்ம செலவழிச்சுக்கிறலாம். ஆனால் அடமானம்னு வச்சுட்டோம்னா டோட்டலாக நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே வேஸ்ட். ஒரு பானை நிறைய பால் இருக்குது, ஒரு துளி விஷம் விழுந்துருது. அதில் அந்த ஒரு துளியை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு அந்த பாலை குடிச்சிருவோமா? ஏன்னா உயிர் மேலே உள்ள ஆசை. அல்லாஹ் சொல்கிறான் நீ ஹராமை தவிர்த்துருங்கன்னு. எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன செய்யணும்? ஹலாலை பேணி ஹராமை தவிர்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். பணம்தான் எல்லாம் பணமாயிடாது. அதே நேரத்தில் வியாபாரத்தில் இப்போ ஒரு வியாபாரம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணையில் அது ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளை நம்மளுடைய அறிவுத்திறனில் அதிகப்படியாக வச்சு ஒரு 75 ரூபா 80 ரூபா வரைக்கும் விற்கலாம். சரி 100 ரூபா வரைக்கும் கூட விற்கலாம். ஆனால் அதையே 200 250 விற்கும்போது அல்லாஹ் அதையும் குற்றமாக கருதலாம். நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த விற்கிறவங்க என்ன பதில் பேசுவாங்க? நான் வாங்கின விலைக்கே உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அதில் பெரிய ஒரு பொய்யை வந்து அமர்ந்துருதா? வாங்கின விலைக்கு கொடுக்கல, வேலை வச்சு அதிகமாக வச்சு கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன சொல்கிறாங்க? வாங்கின விலைக்கு தான் கொடுக்குறேன். இப்படி நம்மளுடைய இப்போ தவறுகள் எல்லாம் என்ன நம்ம நினச்சி பார்த்தோம்னா அல்லாஹ் எதையெல்லாம் தடுத்துருக்கான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்ந்துட்டோம்னா நம்மளுடைய நிலைமை இம்மையிலையும் நல்லா இருப்போம், மறுமையிலையும் நல்லா இருக்கும். இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு வீடு ஒன்று இருக்கு, கபருங்கிற ஒரு வீடு இருக்கு. அந்த வீடு போய் நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்கணுமே. இப்போ இந்த இடத்துக்கு வந்தோம், வரையில இந்த லைட்டு இல்லை. நான் வரவுமே என்ன சொன்னேன்? பாட்டிமா மட்டும் கொஞ்சம் லைட்டை போடுங்களேம்மா. ஏன்னா அது பார்க்குறதுக்கு இந்த இடம் மஜ்லிஸு ஒரு மாதிரி குறைவாக என்னென்ன ஒரு மாதிரியாக தெரிஞ்சிச்சு.
சொன்ன காரணம் என்ன? அந்த லைட்டு வெளிச்சம் வேணும்ல. இப்போ நான் கபருக்கு நான் போகிறேன், அதில் கபரு என்னை வெளிச்சமாக வரவேற்குமா, இருட்டாக வரவேற்குமா? கபருக்குள்ளே வெளிச்சம் இருந்தால் என்ன, வெளிச்சம் இல்லாட்ட நம்ம இருக்க முடியுமா? சாதாரண வீட்டிலையே நம்ம வெளிச்சம் இல்லாட்ட இருக்க முடியலைன்னு சொல்லக்கூடிய நாம, கபரில் போய் தன்னந்தனி இடத்துல வெளிச்சம் வேணுண்டா நம்ம அல்லாஹ் சொன்னதை செஞ்சு அல்லாஹ் தடுத்ததை நம்ம விலகி வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க, வீட்டில் இருக்கையில் தலையில் துணி இல்லாமல் இருக்கலாமா? ஒளி செய்கையில் கம்பல்சரியாக தலையில் துணி போட்டு தான் ஒளி செய்யணுமா? சாப்பிடையில் போட்டு தான் செய்யணுமா? இதெல்லாம் தவறு, சரியாக வராதுல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல முக்காடிட்டு கொள்ளுங்கள் தானே சொல்லியிருக்கான். இதெல்லாம் போடுங்கண்டா சொல்லியிருக்கான். கேள்வி கேட்குறாங்க. இந்த இப்படிப்பட்ட ஆளுகள்லாம் நிறைய கேட்குங்க. இப்போ ஒரு அல்லாஹ் வந்து அதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தை கொடுத்துருந்தாண்டா நம்மளுக்கு 30 ஜுஸா இருக்காது. இந்த தௌராத்து வேதம் இப்போ நம்மகிட்ட 114 ஆயத்து அத்தியாயம் தானே இருக்குது. குர்ஆனில் 110 114 அத்தியாயம் தான் நம்மகிட்ட இருக்குது. இவங்களுக்கு சபுர் வேதத்தை அல்லாஹு தாலா 1000 அத்தியாயங்களை 3000 அத்தியாயங்கள் கொடுத்துருக்கான். அதில் ஒவ்வொரு அத்தியாயத்துலையும் 1000 வசனங்கள் இருக்குமா. அப்போ தௌராத்தியத்தை கொஞ்சம் நினச்சி பார்ப்போமே. அப்படி நம்மளுக்கு இறக்கியிருந்தேன்டா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப கருணையால் நம்மளுக்கு எது முடியுமோ, எது நம்மளுக்கு சக்தியோ அதை கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே அல்லாஹ் சொல்கிறது என்ன, தொழுங்கன்னு சொல்லியிருக்கான். இப்படி தக்பீர் கட்டுங்க, இப்படி நிலையில் நில்லுங்க, இந்த மாதிரி ருக்குவுக்கு போங்க, ஆண்கள் கையை விரித்து வைங்க, பெண்கள் விரித்து வைக்காதீங்க, சஜிதாவுக்கு போயில 7 உறுப்புகள், சஜிதா உறுப்புகள் 7, இதெல்லாம் குர்ஆனில் சொல்லியிருக்கானா? தொழுங்க, இதுதான் அல்லாஹ் சொன்ன கட்டளை. ஆனால் இதையெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது யாரு? நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே. அவங்க சொல்லியிருக்காங்கன்னு ஒரு புல்லு சொன்னாலும் நம்ம கேட்கணுமா? அதுதான் ஈமான். ஒரு புல்லு சொல்லுது ரசூலுல்லாஹ் இதை சொன்னாங்கண்டு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கல் வச்சு ஒரு முறை இப்படி வச்சு இப்படி தட்டி கையில் வச்சுருக்காங்க. அந்த கற்கள் குதிக்குது. அவங்க கையில் இருந்த கல் இப்போ உங்கள் கையை எங்கள் கையில் இருக்க கல் குதிச்சிருமா? குதிக்குது. குதிச்சதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பார்த்து சிரிக்கிறாங்க. அப்புறம் இதை பார்த்துக்கிட்டே சகாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் உங்கள் கையில், அவங்களும் எடுத்து எடுத்து கையில் வச்சுக்கிறாங்க சகாபாக்கள். இப்போ கேட்குறாங்க, யாரை சொல்ல எங்கள் கையில் இருக்கிறது குதிக்கலையே, உங்கள்கிட்ட இருக்கிறது குதிக்குது. அப்போ அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என் கையில் இருக்க கரம் தஸ்பீ செய்கிறது, நானும் செஞ்சு கொண்டு இருக்கேன்டாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம நம்பணும். கொஞ்ச நேரமாக கல்லுகள் கிடைக்கிற நேரம் எடுத்து இப்படி கையில் வச்சு கொஞ்ச நேரம் அந்த ரசனை, ஒரு கற்பனை, எதுக்கெல்லாம் கற்பனை பண்ணுறோம் இல்லையா? அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, பெண்கள் முக்காடிட்டுக்கவங்களாம் எல்லாம் சாட்டா சொல்லிட்டான். நம்மளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க முடியும் ஒரு அவுரத்து, நீங்கள் வெளியில் போகையில் மறைச்சிக்கங்க, வீட்டில் அகரமான ஆண்கள் கிட்ட எப்படி இருக்கணுமோ இருந்துக்கங்க, மற்ற நேரங்கள் தலையில் துணி போட்டுக்கங்க சொல்லியிருக்காங்க. தலையில் துணி போட்டு ஒளி செஞ்சால் ஞாபக சக்தி அதிகமாகும். உங்களுக்கு ஞாபக சக்தி வேணாண்டா சால் போடாமல் தொழுங்க, சால் போடாமல் ஒளி செய்யுங்க, சால் போடாமல் பாத்ரூமுக்கு போங்க, சால் போடாமல் சாப்பிடுங்க. ஞாபகம் மறதி, ஞாபகம்ங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய நியமத்து தெரியுமா? அல்லாஹ் தஆலா அதுலேயும் சென்றதில் நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டு சென்று தேவையில்லாத எல்லாம் மறக்க வைப்பானே. இப்போ ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இறந்துருதோ இது, அப்போ அதை எத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க? நினைப்புகள் இருந்தாலும் அந்த மறதியை எல்லாம் கொடுக்குறானே, இதெல்லாம் அவன் கொடுக்கக்கூடிய நியமத்து இல்லையா? அப்போ அதை நினச்சி பார்க்கணும். இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சாட்டா சொல்லிட்டாங்க, மறதி உருவாகம்ட்டாங்க. அந்த மறதியிலேருந்து நம்ம காப்பாற்றணுண்டா நம்ம தலைமுடியை மூடி தான் இருக்கணும். தலை திறந்து இருக்கும்போது ரஹ்மத்துடைய மலக்குகள் வரமாட்டாங்க. இதுக்கு நம்ம கதீஜா ரலியல்லாஹு தஆலா வச்சே நம்மளுக்கு விளக்கம் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஞாபகம் இருக்கு இல்லையா? மலக்குகளுக்கு வந்திருக்காங்களா, வந்திருக்கிறது மலக்கா சைத்தானான்னு ஆராய்ச்சி பண்ணுறது கதீஜா ரலியல்லாஹு எதை செஞ்சாங்க? தலையில் இருக்கிற துணியை எடுத்துட்டுன்னு பண்ணாங்க. அப்போ இது ஒன்றே போதும். அப்போ அல்லாஹ் எதை தடுத்துருக்கான், எதை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், இதை தெரிஞ்சு நம்ம வாழக்கூடியவர்களாக இருந்தால் நம்மளுடைய வாழ்வு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா சிறக்க வைப்பான். இரண்டாவதாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய நிலைமைகள் சீராகண்டா போதுங்கிற மனம் வரணும். அல்ஹம்துலில்லாஹ்.
தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க கடன்கள் அதிகம். கடன்கள் அதிகமாக ஆக குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. இன்னைக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு இந்த பொருள் வேணும். அலிரலிலாத்தில் சொல்றாங்க, தேவையில்லாத உங்க வீட்டுக்குள்ள வந்தா தேவையுள்ள விஷயத்த எல்லாம் வெளியே போய்க்கிறோம். அப்ப நம்மளுக்கு ஆடம்பர பொருள்கள் நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி வாழலாம். நம்மளுடைய என்ன நம்மகிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழலாம். அவங்கள பார்த்து நான் இதை வாங்கினேன், இதெல்லாம் நம்ம போதும் என்ற மனம் இல்லை இல்லையா? போதுங்கிற மனம் வராட்டாலே பொறாம வந்துடும். அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, நான் இப்படியே தானே இருக்கேன், நான் இப்படி இருந்தா தான் அல்லாவுக்கு பிடிக்கும், அதான் வச்சிருக்கான். சஹாபாக்கள் 4 கலிஃபாமார்கள் முதன்மையானவர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்தஸ்தை உமர் கத்தாப் ரலியல்லாஹு அடைய முடியல. உமர் கத்தாப் அந்தஸ்தை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அடைய முடியல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்தஸ்தை அலி ரலியல்லாஹு தஆலா அடைய முடியல. அவங்களையே 4 வகையா தானே வச்சிருக்கேன். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் ஒருத்தர் கேட்குறாங்க, உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போதே நீங்கள் தான் 2வது ஹலீஃபான்னு சொல்லிட்டாங்க, முதல் ஹலீஃபான்னு சொல்லிட்டாங்க, அவங்கள எத்தனையோ வகையில் அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியுது, உங்களை விட உமர் கத்தாப் ரலியல்லாஹு சிறந்தவரா இல்லை நீங்கள் தான் சிறந்தவங்களா? யார்கிட்ட போய் கேட்குறாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போய் ஒருத்தர் தாபியீன்களில் ஒருத்தர் போய் கேட்குறாங்க. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, உமரையும் என்னையுமா ஒன்று சேர்த்து கேட்குறீங்க? உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா நாவில் இருந்து அல்லாஹ் பேசுகிறான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த அபூபக்கரை பார்த்து சொல்லலையே. அவங்க சொல்றது புரியுற மாதிரி இருக்காமா? புரியுற மாதிரி இருக்கா? உங்களுக்கெல்லாம் புரியலையா? என்ன 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 புரியலை சொல்லுங்க. அதாவது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க இல்லையா, உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா பேசுவதை போல அல்லாஹ் ஆயத்தை இறக்குவான். கிட்டத்தட்ட 29 ஆயத்துகளுக்கு மேலே இறங்கியிருக்கான். அதை சொல்லுவாங்க. அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, என்னையை பார்த்து சொல்லலையே. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போகிற பாதையில் சைத்தான் வரமாட்டான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் உமரை பார்த்து தானே சொன்னாங்க, என்னையை பார்த்து சொல்லலையே அப்படின்னு அவங்களுடைய அந்த பட்டியலை பூராமே என்ன செய்கிறாங்க, பெண்கள் இன்னைக்கு மறைவாக இருக்கிறதுக்கு காரணம், ஹிஜாப் வர்றதுக்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தானே காரணம், இந்த அபூபக்கர் காரணம் இல்லையே அப்படின்னு தன்னை என்ன செய்கிறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இப்போ நம்மகிட்ட யாராவது நீங்கள் பெருசா அவங்க பெருசான்னு கேட்டால் நம்ம என்ன செய்வோம்? நம்மளை குறைச்சிக்கிட்டு அவங்கள சொல்லுவோமா? நிச்சயமாக சொல்ல மாட்டோம். நான் என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு நம்ம அடுத்து பேசுவோம். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, தன்னை குறைச்சிக்கிட்டாங்க. இதுதான் அந்த போதுங்கிற மனம். இப்போ இவங்க என்ன செய்யறாங்க, இதை கேட்டுட்டு போய் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா போய் அதே தாபியின் போய் கேட்குறாங்க, உங்களை பற்றியும் எங்களுக்கு ஓரளவு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நீங்கள் கலீஃபாவை ஆட்சி செய்கிற அளவுக்கு நீங்கள் வருவீங்கன்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இருக்குது. இப்போ நீங்கள் சிறந்தவரா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இப்போ சிறந்தவங்களா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கேட்டதுக்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்கிறாரு தெரியுமா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவையும் என்னையுமா நீங்கள் சேர்த்து பேசுகிறீங்க? தவறு கொகையில் 3 நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடி ஒளியை பெற்றது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா நான் இல்லையே. குகை தோழர் என்று அல்லாஹ் தஆலா 2 பேரோட நான் இருப்பேன், 3வது ஆளுன்னு சொல்லியிருக்கானே, அந்த 2 பேரில் நான் இல்லையே. இப்படி அவங்களுடைய இதை பூராமே எல்லாம் பட்டியலிட்டு சொல்கிறாங்க. அப்போ 2 பேருக்கு என்ன ஆச்சு, பொறாமைங்கிறது இல்லை. காரணம் என்ன, நம்மளுக்கு கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எந்த பதவியும் நம்மளுக்கு கொடுத்துருக்கானோ அல்ஹம்துலில்லாஹ். இது செல்வத்திலையும் உண்டு. போதுங்கிற எண்ணம் கல்வியிலையும் வரணும், செல்வத்திலையும் வரணும், அழகு நடை உடை பாவனை எல்லாம். நம்மளை அல்லாஹ் இப்படித்தான் படைச்சிருக்கான். நம்மளை எப்படி படைக்கணும்னு அவன் நினச்சி தான் நம்மளை படைச்சிருக்கான். நம்ம நினச்சி யாராவது நம்ம நினச்ச மாதிரி நினச்ச மாதிரி எல்லாம் படைக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? இப்போ நான் சொல்கிறேன், நான் கொஞ்சம் வளரணும்னு சொல்கிறேன், முடிகிற காரியமா? முடியுமா? அப்போ நம்ம ஒவ்வொருக்கான நேரம் அவங்க கிளம்பி போகிறாங்க. அப்படியா? சரிம்மா சரி, சரிம்மா சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அது போதுங்கிற மனம் அவங்கள்ட்ட எல்லாத்தையும் இருந்துச்சு. செல்வ நிலையிலையும் நம்ம யார்ட்டையும் பற்றி நம்ம
இது வேணும் அது வேணும்னு கேட்டாலும் முடியாது. அழகு நிலையிலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, இது முடியாது. இப்போ குட்டியாக இருக்கிறவங்க நெட்டையாகணும், என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் காம்பளான் குடித்தாலும் அந்தந்த அல்ல நாடியது மட்டும்தான் வளர முடியும். அவன் நாடிய அந்த அழகு தான் நம்மகிட்ட இருக்கும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அழகை சீர்படுத்துகிற பெண்களே அல்லாஹ் இருக்கிறார். அதாவது பிரிவ முடிய இது பண்ணுறது, இந்த பல்லை ராவுறது. இப்போ எல்லாரும் கம்பி போடுற பழக்கம் வந்துருச்சு. இந்த பல்லு நீளமாக இருக்குது, நாங்கள் கம்பி போடுறோம். அந்த காலத்துலலாம் பல்லு நீளமாக உள்ளவங்க கம்பியாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாமே இப்போ என்ன ஆயிடுது, அழகுங்கிற பேரில், நம்ம அழகுபடுத்துகிறோங்கிற பேரில் அந்த முக அமைப்பையே மாற்றுறோம். நல்லா பாதுகாக்கணும். அப்போ இதில் என்ன ஆயிடுது, அடுத்தவங்களை பார்த்து பார்த்து நம்ம செயல்படுத்துறது மாதிரி ஆயிடுது. போதுங்கிற மனம் வந்துருச்சுண்டா பொறாமை அதில் வராது. திருப்தி அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ். தூங்குறவங்களை பார்த்தா ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும். எனக்கு முன்னாடிலாம் வராது, இப்போ எங்கள் வீட்டில் தூங்கும்போது கோபம் வரும். நினைப்பேன், சரி எனக்கு நம்மளுக்கு தான் இல்லை, அவங்களுக்காக எல்லாம் கொடுத்துருக்கேனே அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அதை நினைவு வரவும் அது அப்படியே மாறிடும். காரணம் பாருங்க, அந்த தூங்காதவங்களுக்கு தான் அந்த தூக்கத்துடைய அருமை தெரியும். பசிக்கிறவங்களுக்கு தான் அந்த பசியுடைய அருமை தெரியும். அப்போ எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் போதுங்கிற எண்ணத்தோடு வாழக்கூடியவர்களாக இருந்துட்டோம்னா நம்மளுக்கு நல்லா தர்றது எல்லாமே ஹைரு. அவன் தந்தது எல்லாமே ஹைரு. தராது எல்லாம் நம்ம எதிர்பார்க்க கேட்கணும், அல்லாட்ட கேட்கலாம். எல்லாம் எனக்கு இதைத்தான் அதைத்தான், எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்கிறான். அவன் ஒரு கணக்கு போட்டுலாம் சம்பாதிங்கன்னு சொல்லலை. குறிப்பிட்ட அளவு தொழுன்னு சொல்ல அல்லா, குறிப்பிட்ட அளவு ஜக்காத்து கொடுன்னு சொன்ன அல்லா, ஹஜ்ஜு குறிப்பிட்ட நாளில் செய்யுன்னு சொன்ன அல்லா, நோம்புக்கு ஒரு நாள் வகுத்து பரலுக்கு சொன்ன அல்லா, என்ன செய்யலை, செல்வத்தை குறிப்பிட்ட அளவு சம்பாதிங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அந்த செல்வத்தை, அறிவை, தேவைக்கு நீங்கள் போதுங்கிற அளவுக்கு சம்பாதிங்க, அது ஹலாலாக சம்பாதிங்க. இப்போ அறிவு இருக்குங்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை நம்ம கொண்டு வந்துடக்கூடாது, விதுகத்தை கொண்டாந்து சேர்த்துடக்கூடாது. அதே நேரத்தில் கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை செஞ்சுருப்பாங்களா செய்யலையா அப்படின்னு நினச்சிடக்கூடாது. குரானில் வர்ற ஆயத்தை பார்த்து இந்த ஆயத்தை இங்கே தூக்கி வச்சுருந்தா நல்லா இருக்குமே நம்ம நினச்சிடக்கூடாது. அல்ல நம்மளை அனைவரையும் பாதுகாக்கும். அப்போ நம்ம போதுங்கிற மனம் நம்மளுக்கு வந்துட்டாத்தான் இங்கேயும் நம்ம திருப்தியாக வாழலாம், நாளை மறுமையிலையும் திருப்தியாக வாழலாம், இடையில இருக்கிற கபூர்லையும் ஒளியோடு வாழலாம். அடுத்ததாக ரெண்டாவது போதுமென்ற மனதோடு வாழ்வது. மூணாவது நம்ம வாழ்வு உயர்வதற்கு மூணாவது விஷயம் என்ன, நமக்கு விரும்பியதை பிறருக்கு நாடுவது. நமக்கு என்ன, இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் பிடிக்கும்னா அதைத்தான் அவங்களுக்கும் கொடுக்கணும். இப்போ நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம போட்டுக்கிற பொருட்கள் கொஞ்சம் பழசாயிருச்சு, யாருக்காவது கொடுக்கணும். நல்லா கிழிஞ்சு போய் அதை கொடுப்பதை விட நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கையிலேயே அதை வாங்குறவங்களுக்கு திருப்திகரமாக கொடுக்கணும். அழுக்காவோ சுருட்டியோ கொடுத்துடாம துவைச்சி அயன் பண்ணி அதை கொடுக்கும்போது என்ன செய்யணும், அவங்கள அதை வாங்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு சிறந்ததை கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படித்தானே போடுவோம். உதாரணத்துக்கு அதே மாதிரி உணவு விஷயத்தில் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதைத்தான் மிஸ்கின்களுக்கும் கொடுக்கணும். நம்மளுக்கு மிச்சம் மீசாடி வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லியே கொடுத்துடணும், இது கொஞ்சம் பழசுமா சாப்பிட்டுக்கிறீங்களா. ஒரு சிலர் சரின்னு வாங்கிட்டு போவாங்க, ராத்திரி சுட்ட இட்லி காலையில் இருக்குது வாங்கிக்கிறீங்களா, ஒவ்வொருத்தர் என்ன செஞ்சுருவாங்க, இல்லைம்மா காலையில் வேணாம்மா. அப்போ அதுக்குன்னு ஒரு ஆளை அனுப்பிடுவான். அந்த திசுக்கு அவங்ககிட்ட போகிறதாக இருந்தால் விவரத்தை சொல்லிடணும். அது அல்லாமல் நான் சாப்பிட்றதுக்கு ஒரு சிறந்ததாகவும் நான் கொடுக்குறது கெட்டு போனதாகவும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறது ஒரு 7 வகையான நன்மையை நாடி பணத்தை வச்சு செலவழிக்கிற விஷயம் 7 வகை இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை தான் நான் திருப்பி ரிப்ளை பண்ணுறேன். ஹதியாங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்பாக கொடுத்துக்கிறது. இது யாருக்கும் யாரும் கொடுக்கலாம், தாய்க்கு தந்தைக்கு மாமனாருக்கு கணவருக்கு கணவர் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு. நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அதே மாதிரி ஹதியா எல்லாருக்கும் எல்லாரும் கொடுத்துக்கிறோம். அடுத்தது சதக்கா. சதக்காவை கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்கலாம், உறவுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம்.
எல்லாருக்கும் அதாவது நம்ம கொடுக்குற காசுல இது சதக்கா இது ஹதியா நம்ம நியத்து வச்சு கொடுக்கணும். ஹதியாவுக்குள்ள நன்மையை எப்படி கொடுக்குறானோ சதக்காவுள்ள நன்மை அது அது வேற மாதிரி கொடுப்பான்ல, ஒரே கேட்டகரி இல்லை. அதுக்கு அடுத்தது ஜக்காத்து, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 2.5%. அது நம்ம வச்சிருக்கிற செல்வத்தை கணக்கு போட்டு கொடுப்போம். அதையும் கொடுப்பது யாராருக்கு கொடுக்கணும்னு நல்ல ஒரு பட்டியலையும் கொடுத்துட்டான் குரான்ல. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்தது என்ன செய்யும், சதக்கத்துல் ஜாரியா. நம்ம மகுத்தா போனால் கூட நமக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். ஃபிக்சரில் போட்டு வச்சுட்டா கவலை இல்லாமல் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்கல்ல உலகத்தில், அந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆகணும், மகுத்தா போனால் கூட நம்மளுக்கு மறுமைக்கு வந்துக்கிட்டே இருக்கிற நன்மை வரக்கூடிய விஷயம் தான் சதக்கத்துல் ஜாரியா. இப்போ இந்த சதக்கத்துல் ஜாரியாவுக்கு ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன வரலாறு தான் திருப்பி நான் ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு சொல்கிறேன். ஒரு அரசர் இருக்காங்க, அவங்க பேர் யாவத்துக்கு வரல. அவங்க என்ன செய்கிறாங்க, பள்ளி கட்டுறாங்க. அப்போ பள்ளி கெட்டையில் என்ன நினச்சி கட்டுறாங்கன்னா, இது வரைக்கும் யாருமே கெட்டாத அளவுக்கு அலங்காரமாக இருக்கணும். அதில் யாருமே யாருடைய பைசாவும் அதில் ஒரு பைசா கூட வரக்கூடாது. நான் அந்த பள்ளியை நான் மட்டும்தான் கெட்டுவேன் முதல்லையே அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. யாரும் எதுவும் உணவு கொடுக்கக்கூடாது, நான் மட்டும்தான் கெட்டுவேன். கட்டட வேலையெல்லாம் நடக்குது. அப்போ அந்த பள்ளிக்கு என் பேரை எழுதணும். அவங்க அவங்க வர்ற பின்னால் வர்ற சந்ததிகள் எல்லாம் இன்னார் பள்ளி அது அப்படின்னு அது பள்ளி பேர் வாங்கணும். எனக்கு அருமை வரைக்கும் அந்த நன்மை வரணும். இது நல்ல நியத்து தான், தப்பு இல்லை. இந்த நியத்தோட பள்ளியை கட்டுறாங்க. கட்டிக்கிட்டு எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு பலகையில் அந்த பேரை எழுதி பதிக்கணும். இப்போ பேர் அவங்க பேரை எழுதியாச்சு, அரசருடைய பேரை எழுதியாச்சு. எழுதுனதுக்கு பிறகு அந்த ராத்திரி ஒரு கனவு காங்குறாங்க. என்ன கனவு காங்குறாங்கன்னா, அந்த அந்த அவங்க ஒட்டி இருக்கிற அவங்களுடைய பேர் வச்சு ஒட்டினா ஒட்டலை, அந்த பேர் எழுதி வச்சிருக்க பலகை அதை ஒட்டாமல் இருக்கிற பலகை ஒட்டி இருக்கிறது மாதிரியும், அதை ஒருத்த எடுத்துட்டு உம்முல் ஹைர் அப்படிங்கிற பேரில் ஒரு பலகை ஒட்டுறது மாதிரியும் கனவுலக பார்க்குறாங்க. புரிகிற மாதிரி இருக்கா? இப்போ அதை பார்த்துட்டு முழிக்கிறாங்க. முழிச்சிட்டு இது என்ன தெரியலையே, நம்ம தானே எல்லா காசும் போட்டு கட்டியிருக்கோம், இது யார் உம்முல் ஹைருண்டு, ஒரு பெண்மணிய பேராவில் இருக்காது, கனவு தான் அப்படின்ட்டு நாள் விட்டுறாங்க. மறுநாள் அதே கனவு. அப்போ மற்றவங்களையெல்லாம் பெரியவங்க அவங்கள விட கொஞ்சம் அறிவில் சிறந்தவங்களையெல்லாம் கூப்பிட்டு, இந்த கனவு கண்ணனே இது என்ன விவரம்? அப்போ அவங்க சொல்கிறாங்க, காலை நேரத்தில் தான் நீங்கள் கண்டிருக்கீங்க, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டாங்க. 3ஆவது நாள் அதே கனவு வரும். அப்போ இவங்க செய்கிறாங்க, இது அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வர்ற கனவு மாதிரி எனக்கு தோணுது, இது எனக்கு இல்லை. நம்ம ஊரில் இந்த ஏரியாவில் யாராவது ஒருத்தர் உம்முல் ஹைருன்னு யாராவது இருக்காங்களா, தேடி பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. அரசர் தானே இவங்க சொன்ன கட்டளைக்கு ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி உம்முல் ஹைருங்கிறவங்க இருக்கீங்களா, உம்முல் ஹைரு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டு ஒரு வயதான மூதாட்டியை கூட்டிகிட்டு வர்றாங்க. சரியான வயதான மூதாட்டி. அவங்க வந்த உடனே அவங்க அரசர் கூப்பிட்டு விடுறாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது, நம்ம ஒரு தப்பும் செய்யலை, நம்ம வீட்டில் தானே இருந்தோம், நம்மளுக்கே என்ன கூப்பிட்றாங்கன்னு போய் கேட்குறாங்க, என்ன எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சுருங்க? அவங்க கேட்குறாங்க, ஏம்மா இந்த பள்ளி அசலுக்கு நீங்கள் என்ன உழைச்சிங்க, இந்த பள்ளி கட்டுறோம் இல்லையா, இதுக்கு நீங்கள் என்ன உழைச்சிங்க? அப்போ அதுக்கு அந்த பெருமணி சொல்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன், இந்த பள்ளி கட்டுறதுக்கு நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லையே, நான் என்ன கொடுக்க முடியும் அரசரே, நான் ஒன்றும் கொடுக்கல. அப்போ அதுக்கு அது அரசர் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் விவரம் சொல்லுங்கள், கொஞ்ச நேரம் நீங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கம்மா, இந்த கனவையெல்லாம் சொல்லலை, சொல்லாமல் கேட்குறாங்க, அது என்னம்மா சொல்லுங்கள். அப்போ அந்த பெண்மணி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சொல்கிறாங்க, ஒரு நாள் அந்த இடத்த தாண்டி நான் போகும்போது பள்ளி பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு அண்ணாந்து நின்று நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த பள்ளிக்கு ஜாமான் ஏற்றிட்டு வந்த குதிரை இது கேட்க மாட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பள்ளிக்கு உழைப்பு செஞ்ச அந்த குதிரை ஏதோ ஜாமானை கொண்டாந்து வச்சுட்டு அதை கட்டி போட்டிருந்தாங்க. அந்த குதிரையை நான் பார்க்கும்போது அது பசியோட தாகத்தோட அது இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால என்ன செஞ்சேன், ஆனால் பக்கத்தில் இருந்த தண்ணி வாளியை நகட்டி அது வாய்க்கிட்ட கொண்டு வச்சேன். அந்த குதிரைக்கு அந்த தண்ணி வாளியை நான் என்ன செஞ்சேன், அது வாய்க்கிட்ட கொண்டு வச்சேன்.
அதை தண்ணியை குடிச்சிட்டு என்னை இப்படி நிமிர்ந்து பார்த்துச்சு. அது வரைக்கும் நின்றேன் அந்த இடத்துல. பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு, இதுதான் நான் செஞ்சேன், வேற எதுவும் நான் செய்யலைன்றாங்க. சுபஹானல்லாஹ். அப்போ தான் அந்த அரசர் சொன்னாராம், நான் லட்சங்கள் போட்டு கோடிகள் போட்டு கட்டின பள்ளியை நீங்கள் ஒரு மீட்டர் தண்ணி கொடுத்ததுக்கு அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் உங்களுடைய அமலை. அதன் பொருட்டினால் என்னுடைய அமலை கபூல் செய்கிறதுக்கு நீங்கள் துவா செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உம்முல் ஹைருங்கிற இதை பேரை எழுதுங்க அந்த பள்ளிக்கு, என்னுடைய பேரை எழுதாதீங்கன்னு அவர் சொன்னார். இன்னைக்கு அவர் விருப்பப்பட்டதை அந்த தாய்க்கு என்ன செஞ்சாரு? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இதையெல்லாம் நம்ம அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்மளுக்கு நம்ம விருப்பப்பட்டதை பிறருக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு இந்தம்மா அந்த வெயிலில் வந்ததுக்கு தண்ணியோட இருந்தோம். ஆனால் அந்த ஒட்டகத்தை, அது குதிரையோ ஒட்டகமோ அந்த பிராணிக்கு தண்ணி கொடுத்ததை எல்லாம் எந்த அளவுக்கு கபூல் செஞ்சான். அப்போ நம்ம சிறு விஷயமாக இருந்தாலும் நம்மளுக்கு எது விருப்பமோ அதைத்தான் பிறருக்கும் செய்யக்கூடிய கடமைப்பட்டவர்களாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு குழந்தை இருக்குது. அப்போ அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுக்குறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைங்க வாங்கிடுவாங்க, ஒரு பிள்ளை வேணாம்பாங்க. இருந்துட்டாலும் அந்த உரியவங்க இருந்தாங்கன்னா, நம்ம சோறு சாப்பிட கொடுத்து அந்த பிள்ளை வாங்கலை அப்படின்னு சொல்லிடணும். அவங்க பார்க்கும்போது என்ன, நம்ம பிள்ளைய வச்சுக்கிட்டு ஊட்டுறாங்கன்னு நினப்பு வரும். அந்த மாதிரி தான் நம்மளை அல்லாஹ் தஆலா ஒருத்தருக்கு ஒருத்தர் கேசியராக தான் வச்சுருக்கான். கேசியர்கிட்ட பணம் நிறையா இருக்கும். எல்லா பணமும் அவர் பணமா? இப்போ நான் வச்சுருக்கேன்னு வைங்க காசு, இதை ஏன் பணம் நான் சொல்ல முடியுமா? அது எங்கே எப்போ எதுக்கு செலவாகுதோ அதுக்கெல்லாம் போயிடும். போயிட்டு நம்ம தேவையை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்போம். அந்த மாதிரி தான் நமக்கு தேவை உள்ளதை அல்லாஹ் தஆலா தரும்போது நம்மளுக்கு தேவை எதுதோ அதையே தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பழகக்கூடியவர்களாக இருந்தோம்னா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நேரத்துலையும் அல்லாஹ் தஆலா நம்மளை கபூல் செய்வான். இன்னும் இந்த விஷயத்தில் இன்னொரு வரலாறு ஆபத்துக்கு வருது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சி 6 மாதம் தான் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு ஆட்சி வேணான்ட்டு வந்துட்டாங்க. இப்போ முஆவியா ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இவங்களுக்கு மாதம் ஒரு குறிப்பிட்ட தீனார் கொடுத்து விடுவாங்க. யாருக்கு? ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுத்து விடுவாங்க. ஹசன் ரலியல்லாஹு வாங்கி தனக்கு எல்லாத்தையும் வச்சுக்கிறல, எல்லாருக்கும் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஹதியாவாக வரும், இவங்க சதக்காவாக பகிர்வாங்க. சதக்காவாக எல்லாருக்கும் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது யார்கிட்ட இருந்து வந்துச்சோ அவங்களுக்காகவும் துவா செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்மளுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தா சுன்னத்து. இப்போ எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் யாராவது ஒருத்தர் எனக்கு ஹதியாவாக கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி அதில் எனக்குன்னு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கூட அது என்ன செய்யணும், இன்னும் பேர் தெரிஞ்சா அவங்களுக்காக நான் இந்த சதக்கா செய்கிறேன், அல்ல அவர்களுடைய ஹாஜத்து என்னமோ அதை நிறைவேற்றி கொடு, நம்ம கேட்டு கொடுக்கணும். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த வழிமுறை. இப்போ என்ன செய்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு தஆலாவுக்கு கொடுத்து விடுறது அன்றைய தினம் கொஞ்சம் அந்த மாதம் டிலே ஆகுது. அப்போ என்ன செய்கிறாங்க, நம்ம லெட்ரு எழுதுவோம். ஏன்னா இவங்க மக்காவில் இருக்காங்க, அவங்க மதீனாவில் இருக்காங்க, போய் கொடுத்து வரணும். அதனால் எழுதுவோன்னு மைக்கூடு, அப்போலாம் மைக்கூடும் தொட்டி எழுதுறது தானே, அதை எடுத்து வச்சு உட்காடுறாங்க. பேப்பர் எடுத்துட்டாங்க, எடுத்து வச்சு அமர்றாங்க, தூக்கம் வந்துடுது. கண்ணை சர்றாங்க. கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவுல பார்க்குறாங்க. அவங்களுடைய பேரன் இல்லையா, அவங்க வழியில் உள்ளவங்கல்ல, தன்னுடைய பேரனை பார்த்து சொல்கிறாங்க, உங்களுடைய தேவையை பிறர்கிட்ட கேட்க உங்களுக்கு மனம் வந்துருச்சா? அப்படி தானே கேட்கணும். ஏன் பேப்பரும் பேனாவும் எடுத்தீங்க? சொல்ல புரிய மாதிரி இருக்கா? அதை எழுதலை இவங்க, இவ்வளவுக்கு எடுத்தாங்க, நினைச்சாங்க. இதை கண்டிக்கிறதுக்கு அவங்களுடைய பார்ட்னர் வந்துட்டாங்க. நம்ம பார்ட்னர்லாம் இதுல உடைய வழிமுறை நம்மளுக்கு எப்படி கிடைச்சிருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னத்தான வழிமுறை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? அப்போ நம்மளுக்கு எது தேவையோ அல்லாஹ்விட கேட்கணும், நம்மளுக்கு விருப்பப்பட்டதையே பிறருக்கும் கொடுக்கணும். இது நம்மளுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 5 சொல்லியாச்சா? 4 5 4 சொல்லிட்டோமா? 4 சொன்னோமா, 3 சொன்னோமா, 2 சொன்னோமா, 5 சொன்னோமா? உஷாராக தான் இருக்கீங்க. நீ ஒரு ஆளாவது நீங்களும் உஷாராக தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் கம்முன்னு இருக்கீங்க. இப்போ 4வது விஷயம்,
நம்மளுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மென்மேலும் அதிகப்படுத்துறதுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிகமத்துக்கு சுக்குர் செய்வது. நம்மளுக்கு சுக்குரும் இருக்கணும், சபுரும் இருக்கணும், திக்கரும் இருக்கணும். சுக்குரு இருந்தால் தான் சபுரை அறிய முடியும், சபுரு இருந்தால் தான் நம்ம திக்கரை அறிய முடியும். இந்த மூணுமே நம்மளுக்கு எப்படின்னா உடல், உயிர், பார்வை மூணு சேர்ந்தது மாதிரி. உடல் இருக்கு, உயிர் இல்லாட்ட, உயிர் இருக்கு உடல் இல்லாட்ட, ரெண்டும் இருக்கும்போது பார்வை மெயின் இல்லையா? அப்போ இதை புரிஞ்சு இந்த மூணு நம்மகிட்ட இருக்கணும். இப்போ இதில் சுக்குரு அதிகமாகும். இந்த மூணு விஷயத்தில் சுக்குரு அதிகமாகும். எதுக்கெல்லாம் சுக்குர் செய்யலாம்? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்கல் சுக்குர் அப்படின்னு நம்ம ஒரு முறை நம்ம சொல்லும்போது, இது சொல்கிறதுக்கு நம்மளுக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. சகாபாக்கள்லாம் ஒவ்வொரு முறை வாயில் ரொட்டி வைக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்களாம், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்கல் சுக்குர், யார் ரப்பி யா அல்லான்னு சேர்த்து சொல்லுவாங்களாம். அபூஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவ்வளவுக்கு அவங்க பசியோடு சாப்பிட்ற உட்கார்றவங்க, நம்மெல்லாம் ருசிக்கு சாப்பிட்றவங்க, அவங்கெல்லாம் பசிக்கு சாப்பிட்டவங்க. அவெல்லாம் பசியிலேயே சாப்பிட்றோம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுக்கு பசிங்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது, சில பேருக்கு மட்டும்தான் பசி தெரியும். நம்ம தான் அடுத்து 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 அந்த மண்ணுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே தானே இருக்கோம். எதுவுமே இல்லாத தண்ணியவாவது நம்ம ஊற்றிக்கிறோம். அங்கே தண்ணி கூட அப்படி கிடைக்காதே. தோல் துருத்தியில் தண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி அதிகமாக குடிச்சிட்டோம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்க உதவாதே, கொஞ்சம் குடிச்சுக்கிருவோம் அப்படின்னு தன்னை உதட்ட நினச்சவங்க இருக்காங்க. தலைக்கு என்ன தேக்கையில் அபூஹுரைரா தலை உதட்டில் என்ன தேய்ப்பாங்களாம். என்னன்னு கேட்டால் வாய் உதடு உணர்ந்து போயிருக்கிறத பார்த்து பசியோடு இருக்கியான்னு யாரும் கேட்டுறக்கூடாது, என்னுடைய பசியை அல்லாவுக்காக நான் மறைச்சிருக்கேன் அப்படின்னு சுக்குர் செய்கிறதுக்காக வேண்டி அப்படிம்பாங்களாம். இன்னைக்கு நம்ம சாப்பிடாட்ட எத்தனை பேர்கிட்ட சொல்கிறோம்? நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். ஒரு வேளை நம்ம சாப்பிடாட்ட, நம்ம கணவரோ பிள்ளைகளோ யாரும் சாப்பிடாட்ட எத்தனை பேர்கிட்ட சொல்லுவோம்? நம்ம குடும்பத்தார்கிட்ட தான். வேறு வெளியாள்கிட்ட சொல்லாட்டாலும், நான் சாப்பிடல என்னன்னு கேட்டிங்களான்னு கணவர்கிட்ட கேட்போம். நீ சாப்பிடாட்டா அதுக்கு நான் என்ன செய்வேன்னு அவங்க சொல்லும்போது, நான் உங்களை கவனிக்கிறேன்ல, என்னை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்களா? வருமா? எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் வீட்டில் இருக்கு போல. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாவுக்கு எதுக்கெல்லாம் நம்ம சுக்கர் செய்ய முடியும்? நம்மளை அல்லாஹ் தஆலா மேன்மையான இஸ்லாத்தில் பிறக்க வச்சிருக்கானே சொல்லுவோம் ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நம்ம இந்த மார்க்கத்தில் நம்ம பிறக்காட்ட நம்ம நிலைமை, நம்மளை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து நம்ம கேட்டால் பிறந்தோம். இஸ்லாத்தை மட்டும் கொடுத்து ஏனதானே நீ வாழுங்கன்னு சொல்லலையா அல்லாஹ்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு சிறந்த ஆசிரியரா, சிறந்த வழிகாட்டியா, எல்லா விஷயத்தையும் ஒரு விஷயம் கூட இல்லாமல் இல்லை, எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. உண்றது, உணங்குறது, கணவன் மனைவி வாழ்க்கை, குழந்தை பெறுறது, பால் குடிக்க, எல்லா விஷயத்தையும் அக்கு வேற ஆணி வேற சொல்லி கொடுத்துருக்காங்களே. மரணிக்கிறது வரைக்கும், மரணிச்சதுக்கு பிறகு கபரில் கேள்வி கணக்கு இருக்கு. கேள்வி கணக்குக்கு பிறகு நீங்கள் வெகு நாள் இருப்பீங்க. அந்த நாளில் உங்களுக்கு கபர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அதுக்கு பிறகு மறுமையில இப்படி எழுப்பப்படுவீங்க. மறுமையில இத்தனை ஸ்பீடு பிறக்க தாண்டணும். இந்த கேள்வி கணக்கு எல்லாம் முடிச்சுட்டு சொர்க்க நரகம்னு நல்லா தீர்ப்பளிப்பான். எல்லாமே நம்மளுக்கு வருஷப்படுத்தி கொடுத்துருக்காங்களே. யாராவது சொல்லி கொடுத்த இப்படி நம்மளுக்கு வழிகாட்டின ஆசிரியர் மற்ற இடங்கள்ல இருக்காங்களா? இதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு முறை அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்ன போதுமா? கோடி முறை இல்லை, பல கோடி முறை சொன்னாலும் ஈடாக. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும்போது சொல்ற அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும், நம்ம உடம்பு முடியாம இருக்கிற சொல்றது அல்ஹம்துலில்லாஹ்வுக்கும் 1000 மடங்கு வித்தியாசம்மா. 1000 மடங்கு வித்தியாசம். அல்ஹம்துலில்லாஹ். யாராவது இப்போ நம்ம நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டா என்ன செய்ய, அது வாட்டுக்கு போகுது, கால நேரம் போய்கிட்டே இருக்கு. நம்ம இழுத்து யாராவது பிடிச்சி வச்சு பார்ப்போமே, சாயந்தரம் போகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு யாராவது கொஞ்சம் நிறுத்தி வச்சு பார்ப்போமா? இல்லை ராத்திரி நான் ரொம்ப நேரம் தூங்கணும், கொஞ்ச நேரம் நான் பிடிச்சி வைப்பேன், பிடிச்சி வைக்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். அது சொல்றது நான் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ் இப்படிலாம் சொல்றதுக்குள்ள எத்தனையோ வார்த்தைகள் இருக்குல்ல. நல்லா இருக்கோம்னா அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளோதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வர்றாங்க, ரசூலில் கேட்குறாங்க, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். கேட்குறாங்க, ஐரியாத்தான்னு கேட்குறாங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க.
கேட்ட உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்கேன் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டவங்க அந்த சஹாபிக்கு கைகாலில் புரியலை. நல்லா இருக்கேன் திருப்பி கேட்குறாங்க, திரும்பவும் நல்லா இருக்கேங்கிறாங்க. 3வது முறை கேட்குறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம சொல்கிற வார்த்தை திருப்தி இல்லை, நம்மகிட்ட இருந்து எதையே எதிர்பார்க்குறாங்க அப்படின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் யா ரசூலல்லாஹ்ன்றாங்க. தோழரே நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். சுப்ஹானல்லாஹ். சொல்லி பழகணும். அல்லாவுக்கு சுக்குரு 1 2ல் இல்லை, நம்மளுடைய அசைவு, நம்ம பேச்சு, நம்மளுடைய மூச்சு, நம்ம செயல், நீங்கள் எல்லா துவாவிலையும் பாருங்களேன், அல்லாஹுமே வரும், அல்ஹம்துலில்லாஹ் வரும். பாத்ரூமுக்கு போயிட்டு குஃப்ரானக்கன்னு வெளியே வந்துடும். அடுத்து ஓதுற வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ் இல்லதின்னு ஆரம்பிக்கிறோம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல இல்லையா? என்னம்மா இல்லைம்மா, மற்றது அதையும் சேர்த்து ஓதணும். இப்போ ஸ்டிக்கர்கள் அங்கங்கே விற்கிது, வீட்டில் பாத்ரூம் வெளியில் வாங்கி ஒட்டிட்டிங்கன்னா ஞாபகம் வரும். நம்ம வருஷம் பூரா பயான் கேட்குறது பெருசு இல்லைம்மா, அதுக்கு தான் சொல்ல வரேன். பயான் கேட்குறது பெருசு இல்லை, சொல்கிறதும் பெருசு இல்லை, ரெண்டுமே லேசு தான். சொல்கிற நாங்களாகட்டும், கேட்குற நீங்களாகட்டும், அதை நம்ம ஃபாலோ பண்ணினா தான் அல்ஹம்துலில்லாஹ் வெற்றியாளர்களாக நம்ம ஆக முடியும். அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இந்த இடத்துல 4வது வருஷம் இப்போ நம்ம நடத்துகிறோம். ஒரு வருஷத்துக்கு 52 வாரம். கணக்கு கரெக்டாக சொல்கிறேனான்னு எனக்கு தெரியலை, அல்லாஹ் அதை பொருத்திக்கிறேன்னு. வருஷத்துக்கு 52 வாரம். இங்கே 3 வருஷத்துக்கு 52 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஷையிலேயே எண்ணுங்க. சரி, இத்தனை வாரங்கள் நம்ம சந்திச்சிருக்கோம் இல்லையா? இத்தனை வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 100 சுன்னத்தாவது நம்மகிட்ட வரணும்ல. உங்களை கொண்டு நான் புதுப்பிச்சிருக்கணும், என்னை கொண்டு நீங்கள் புதுப்பிச்சிருக்கணும். இப்போ என்னை கொண்டு நீங்கள் என்ன அனுபவிச்சிங்க, உங்களை கொண்டு நான் என்ன அனுபவிச்சேங்கிறது ரப்புல் ஆலமீன் அறிஞ்சவன். இருந்தாலும் நம்மளுக்குள்ள ஒரு முஹப்பத்து பரவுறது. ஒரு சில நேரங்களெல்லாம் நான் வீட்டுக்கு போயிட்டு பயானில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு எனக்கே மனம் ஒரு மாதிரி உளைச்சலாக இருந்தால் கதறி அழுவேன். அல்ல இந்த வேலையை எனக்கு எதுக்கு கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியலைங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது, வேற எதுக்கு தந்திருக்கேன்னு தெரியலை. ஆனால் இந்த வேலை நல்லதாக இருக்கணும்னு நினச்சி நான் போகிறேன். இதில் தீமை வராமல் தடுக்கிறது நீ ஒருத்தன். நான் வெளித்தோற்றத்துக்கு பயன் நல்லா பண்ணுறேனா பண்ணலையாங்கிறது அடுத்தவங்க சொல்கிறதுக்காக நான் போகலை. நான் விரும்பலை, ஆனால் அல்லாட்ட நீங்கள் உன்ட்ட கேட்குறேன், நீனுடைய வேலை என்னை கொண்டு வாங்கிக்கேன்னு கேட்குறேன். அதை நீ என்ன செஞ்சிட, நிலநாட்டி கொடுத்த வேலையில் நான் இஸ்திக்காம தான் இருக்கிறதுக்கு நீ ஒரு உதவி செய்யலான்னு அல்லாட்ட கேட்க ஒரு சமயத்தில் அழுதுருவேன். அழுகையை வெளிப்படுத்தாமல் இருந்து பேசிட்டு போயிட்டு வீட்டில் போய் என்னால் இது பண்ண முடியாது. அப்போ நான் அந்த பயானுக்கு உட்காரலையும் அல்ல, என்னுடைய நாவல இருந்து வர்ற வார்த்தை நான் திட்டமிட்டு பேசுறது இல்லை. இவனை பேசுறதெல்லாம் இதில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது இப்படி கையில் ஒரு பேப்பர் வச்சிருக்கிறது ரசூல்லாவுடைய சுன்னத்து. ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க, உங்க அறியாத பார்த்துக்கிறதுக்கு ஒன்று வச்சுக்கங்கன்னு இருக்காங்க. பக்கத்தில் யாரையாவது கேட்டுக்கங்கிறாங்க. இப்போ யாரை உட்கார பக்கத்தில் வச்சுட்டா கேட்குறது? பயன் பண்ணிக்கிட்டு இருக்கல உங்கள்கிட்ட முந்தி போட்டு சொல்ல, இந்த சின்ன குட்டிகிட்ட கேட்டு பேசினா கூட இந்த அம்மா என்னையும் கேட்டு தான் பேசுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ நம்ம அதனால வேண்டி ஒரு பேர் நம்ம வச்சுருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். நம்மகிட்டன்னு ஒரு ஏடு இருக்கணும், அதனால அந்த டைரி. அப்போ பேசுறதெல்லாம் யாரு, நாவை அசைக்கிறது யாரு, அந்த ஞாபகத்திறனை தர்றது யாரு, ரப்புல் ஆலமீன் தானே. அப்போ அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சுக்கர் செய்யணும். அதே நேரத்தில் துவாக்கள், சூறாக்கள், ஆயத்துக்கள், ஒரு அளவு நம்மளே புதுப்பிக்காம யாருமா புதுப்பிப்பார்? நம்ம போய் குளிச்சுட்டு வர்றது மாதிரி இருக்குமா அடுத்தவங்க நம்மளை குளிக்க வைக்கிறது? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. நம்ம கையில் அள்ளி சாப்பிட்றது இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பிள்ளைகளுக்கு நம்ம ஊட்டுவோம். இப்போ ரொம்ப பேர் பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி தான் விடுறாங்க. நான்லாம் அல்ஹம்துலில்லாஹ் 2 வயசு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு ஊட்டுவேன். அப்புறம் சுப்ரா விரித்து தண்ணி எள்ளி வச்சு எப்படி பெரியவங்களுக்கு என்ன செய்கிறோமோ அதே மாதிரி அது விரித்த உடனே சாப்பாடு வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி கொண்டு வந்துடணும். இப்போ இந்த பிள்ளைகளை ஓட விட்டுக்கிட்டே பின்னால் தெரிகிறாளுங்க.
இங்கே ஒரு வாய் வாங்குது, நாங்களும் போய் நின்றுக்கிட்டு ஒரு வாய் கேட்குது. அது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னமோ ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க வாயில் ஒண்டி வச்சுக்கிட்டே வேலை பார்க்குறது. இதெல்லாம் அந்த உணவுக்குள்ள மரியாதை இல்லை. இல்லை அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுனா என்ன? எப்போ பார்த்தாலும் தஸ்பியை கையில் வச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா நன்றி செலுத்துறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, யா அல்லாஹ் நன்றி செலுத்துறது எப்படி உனக்கு செலுத்தேன்னு கேட்குறாங்க. நான் கொடுத்ததெல்லாம் நான் தான் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதே நான் நன்றியாக ஏற்றுக்கிறேன்னு நான் அல்லா. எல்லாமே அல்லா தான், என்கிட்ட ஒன்றும் இல்லை ரப்பே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல மூசா, அதையே நான் நன்றியாக ஏற்றுக்கிறேன்டா. இப்போ நம்மளும் அல்ஹம்துலில்லாஹ், நீ எல்லாமே நீ தான் ரப்பே, உன்னை தவிர என்னால் எதுவுமே யாராலையும் கொடுத்து திருப்திப்படுத்த முடியாது. அது கணவராகட்டும், தந்தையாகட்டும், சகோதரனாகட்டும், நான் பெத்த பிள்ளையாகட்டும், யாருமே யாரையும் திருப்திப்படுத்த முடியாது. என்னுடைய ரிசுக்கு யார் யார் கையில் இருக்கோ அது எல்லாம் என் கையில் வந்து சேரும். உணவாகட்டும், அது பணமாகட்டும், எதா இருந்தாலும் அது வர எனக்கு இல்லைன்னு அது யாருக்கு கூட அதுக்கு அள்ளி கொடுத்தாலும் அது வாங்க முடியாது. ரப்பு நாடுனா தான். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறோம், வாயில் வச்சுட்டு ஏதாவது கம்பி கம்பி வச்சு குத்தியா விடுறோம் உள்ளே போக, அந்த உணவை எல்லாம் எப்படி உள்ளே அனுப்புகிறான்? ஏதாவது முயற்சி பண்ணுறோமா? அதுலேயும் வாயில் வச்ச உடனே உள்ளே போகிறதுலாம் இருக்குது. அதே நேரத்தில் அது உப்பாவோ உரப்பாவோ இருந்தால் வெளியே தள்ளுதே. இது யாருடைய செயல்? ரப்புடைய செயல் தானே. இப்போ நம்மளுக்கு கொடுக்குற உணவை போகிறான் அல்ல எப்படி பிரித்து அனுப்புகிறான்? கழிவாக, நீராக, இரத்தமாக. எந்தெந்த கீரை சாப்பிடுங்க, விட்டமின் ஈயாமாது அயன் சத்து. சரி, கீரையில் எங்கனையாவது புழிஞ்சு ஒரு துண்டி இரும்பு எடுத்துருங்க பார்ப்போம். கேரட் சாப்பிடுங்க, ரத்தம் ஊறும். அரைச்சி வடிகட்டினா ரத்தமாக வருது. எப்படிம்மா இதெல்லாம் மாத்துறான்? அந்த அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த கேரட்டை குடிக்க வச்சு எனக்கு ரத்தத்தை ஊற வைக்கிற அல்லாவுக்கே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உணவு ஜீரணமாகி எனக்கு இவ்வளவு சக்தி அல்ல தர்றானே. நான் சாப்பிடல, அதனால எனக்கு கை காலெல்லாம் வலுவே இல்லை சொல்லுவோம் இல்லையா? அப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையிலேயே என்ன சொல்லுவோம்? அதிகமாக சாப்பிட்டுட்டேன்னு திணறலாக இருக்கு, அதையும் சொல்லுவோம்ல. சும்மா இருப்போம்மா நம்ம? அப்போ நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்மளுடைய வார்த்தைகளை நம்ம எப்படி மாற்றுறது மாதிரி நம்மளுக்கு நன்றி செலுத்துறதை மாற்றிடக்கூடாது. அல்லாவுக்கு கோடி கோடி இல்லை, பல கோடி அளவு நம்ம நன்றி செலுத்துகிறோமோ அதான் அல்லா ரெட்டிப்பாக்கி நம்மளுக்கு தருவோம். யார் கிடைத்த நிகமத்துகளை நினைத்து பார்த்தால் மரணம் வரை அவர்களை கலங்க விட மாட்டான். மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் கை கொடுப்பான். இதை விட என்னமா வேணும்? நம்ம நினைக்கிறது என்ன? எல்லாமே அல்லாஹ் தான். இந்த குடும்பத்தை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த கணவரை கொடுத்தவன் அல்லாஹ், இந்த குழந்தைகளை கொடுத்தவன் அல்லாஹ். எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க? என்னைய தாயாக்கிடானே ரப்பு. அப்படி நினைச்சா அந்த பிள்ளைகளை திட்ட மனசு வருமா? சேட்டை செய்யுதுங்க, அது வேற விஷயம். அந்த சேட்டைக்கு காரணம் தாய் தகப்பன் தான். அப்ப அந்த அடிப்படையில் அந்த பிள்ளைய அது என்னைய தாயாக்கியிருக்கானே, இந்த பிள்ளையை கொண்டு தானே பெற்றோர்னு ஆக்கியிருக்கானே. அவன்கிட்ட இருந்து நான் வாங்கியிருக்கேன். ஒருத்தர் இருந்து ஒருத்தர் வாங்கும் போது தானே பெற்றோர்னு சொல்லுவோம். அல்லாட்ட இருந்து வாங்கியிருக்கிறவங்க பெற்றோர்னு பேரு. அது அமானிதம். பிள்ளை நம்மளுக்கு ஒரு அமானிதம். நான் பெத்த பிள்ளைன்னு சொன்னாலும் அந்த பிள்ளையை நம்மளுக்கு கொடுத்தது ரப்பு. அப்போ அதை அல்லாட்ட போய் ஒப்படைக்கணும். நம்ம தீன்தாரியாக மார்க்க பற்றாக வேண்டி ஒப்படைக்கிறது ஒரு நம்ம அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய நன்றி. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய கருவறையில் இருந்து அல்லாஹு தஆலா நிகமத்தை ஆரம்பித்து நம்மளுக்கு கல்லறை வரைக்கும் கொண்டு வர்றோம், அதாவது கபர் வரைக்கும் அல்லாஹு தஆலா கொண்டு வர்றான். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அந்த நன்றியை அல்லாஹு தஆலா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நம்மளுக்கு 3 வகையாக ஆக்கி கொடுக்குறான். நீ எனக்கு நன்றி செலுத்து, நான் உனக்கு நன்றி செலுத்துறேங்கிறான். எனக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி செலுத்து, நான் உனக்கு நன்றியை ரெட்டிப்பாக்குறேங்கிறான். அடுத்து நீ படைப்பினங்களுக்கு நன்றி செலுத்துங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் படைக்கிற படைப்பினங்கள் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம என்னைக்கு வெயில் போடுதுன்னோம், இன்னைக்கு எல்லாம் மழையை கொடுத்தான்.
அந்த மழையை பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் மழை பெஞ்சு இத்தனை மழை துளி அளவு பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிரியா அல்ல. இந்த வெயிலுடைய வெக்கத்தை குறைச்சிருக்கியே ரப்பே, தீங்கின்றி மழையக்கூடிய அல்ல, பலன் தரும் மழையக்கூடிய அல்லான்னு அந்த மழையை பார்த்து துவா செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கும்? இந்த மழையை கொடுத்து இந்த குளிர்ச்சியை தந்திருக்கே ஒரு 10 ரூபா சதக்கா செஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கும்? செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா ஞாபகத்தை தரமாட்டான் செய்தான். செய்யக்கூடாதுன்னா நம்ம திட்டம் கிடையாது. இப்ப நம்ம நாங்க சொல்லும் போதும் சரி, நீங்க கேட்கும் போதும் சரி, நம்ம செஞ்சிருக்கலாமே, இது ஏற்கனவே கேள்விப்பட்டது தானே, ஏற்கனவே நம்ம சொன்னது தானே, சொன்னவங்க செஞ்சோமா கேட்டவங்க செஞ்சோமா நம்மளுக்கு எண்ணங்கள் வரலாம். ஆனா அது ஞாபகம் இல்லாம போன காரணம் என்ன? நம்மகிட்ட இருக்கிறது. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம நினைவோட நம்ம செஞ்சிட்டோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான்? பூமியை குளிர வச்சது போல நம்மள அல்லாஹ் குளிர வைப்பான். இப்ப அல்லாஹ் தஆலா மழையை கொடுத்துருக்கான். இந்த மழை எல்லா மரத்துக்கும் தான் தண்ணி, அப்படித்தானம்மா? வேப்ப மரத்துல கசப்பை கொடுக்கறது யாரு? ஆப்பிள் மரத்துல இனிப்பை கொடுக்கறது யாரு? புளி மரத்துல புளிப்பு வர்றது யாரு? எல்லாமே அல்லாஹ்வா இருக்கும்போது ஒரே மழை தான். இத்தனை ருசியை கொடுக்குற ரப்பு ஒரே மனிதர்கள் தான் பேரு. அந்த மனிதர்களை வச்சு அல்லாஹ் எவ்வளவு வேலைகளை சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. இப்ப இந்த நேரத்துல நம்ம இங்க இருக்கிற பெண்கள் இந்த இடத்துல கூடி இருக்கோம். எத்தனை பெண்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும். மால்லையும் வேற வேற இடங்கள்லையும் நம்ம இஸ்லாம் நம்ம சகோதரிகளை சொல்றேன் இருக்கக்கூடிய கேளிக்கைகள்ல பொழுத போக்கக்கூடிய பெண்கள் எவ்வளவு பேரு? அல்ல அதுல எல்லாம் நம்மளை காப்பாத்திங்க வர வச்சிருக்கானே, அவனுக்கு சொல்லுவோம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்கல் சுக்குர்ண்டு நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது 5வது சொல்லி முடிச்சிடுவோமா இல்ல நிப்பாட்டிடவா? அடுத்தது 5வது நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ் தஆலா சிறந்த இடத்துக்கு சிறந்தவர்களாக வருவதற்கு உள்ள உயரமான இடத்துக்கு வரக்கூடிய அடையாளத்துல 5வது அடையாளம், பிறருக்கு மனதால் கூட தீங்கு நினைக்கக்கூடாது. பிறருக்கு மனதால் கூட தீங்கு செய்யாம நம்ம வாழ்ந்தா நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும், நம்ம துவாவும் கபூலாகும். நம்ம அடுத்தவங்களுக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம சம்மந்தப்பட்டவங்க வெளியில உள்ளவங்க முடியலை, ஏதாவது எல்லாம் காப்பாற்றுவோம் அவங்களுக்காக. நம்ம பொதுவாகவே நம்ம பொதுவாக காலப்பொழுது வந்துட்டாலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா கேட்பாங்களாம்? யா அல்லாஹ் நோயாளிகள் அனைவருக்கும் ஆஃபியத்தை கொடுத்துடும், அனைவருக்கும். அந்த சுண்ணத்தை நம்ம ஹயாத்தாக்கிடுவோமே. காலையில் எந்திரிச்ச உடனே நமக்கு ஆஃபியத்தை கொடுன்னு கேட்கறத விட அனைவருக்கு அந்த அனைவரில் நம்மளும் வந்துடுவோமே. எங்கெல்லாம் கல்யாணம் முடியுதோ அந்த பொண்ணு மாப்பிள்ளையை சிறந்த பொண்ணு மாப்பிள்ளையா வாழ செய்யல. எனக்கு இப்போ திருமணம் முடியுது 3 மாதம் 2 எல்லாம் பாதுகாக்கணும்ல. பல லட்சங்கள் கோடிகளை போட்டு கல்யாணம் முடிக்கிறாங்க, அந்த வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகுது. காரணம் துவா குறைவு, எண்ணங்கள் சீரா இல்லை. அவங்க அப்படி முடிச்சாங்க, நான் இப்படி முடிப்பேன், அந்த எண்ணம் மட்டும்தான். அப்போ அதை அவங்க அப்படி நினச்சிட்டாலே அதில் பொறாமையும் தீங்கும் வந்து சேர்ந்துருதுல்ல. யாரில் சிறந்த முறையில் திருமணம் முடிச்சு சிறந்த முறையில் என் பிள்ளைகள் நல்லபடியாக வாழணும், கடைசி வரைக்கும் தீன்தாரிகளாகவே வாழணும். இந்த துவா வேணும் இல்லையா? காலையில் எந்திரிக்கையிலே நோயாளிகளுக்கு, மணமக்களுக்கு, எல்லாரும் கடனாளிகளுக்கு, முசிபத்தில் மாட்டி இருப்பவர்கள் எல்லாருக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துவா கேட்டுறணும். கேட்டு எங்கே கொடுத்தாலும் அந்த நினைப்பு நினச்சிடக்கூடாது. இத்தனை வருஷமாக கேட்குறேன் என்ன நடக்குது அதையும் நினைக்கக்கூடாது. காலையில் துவா கேட்போம் இல்லையா? தூங்கி எந்திரிச்ச உடனே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், தொழுதுட்டு நம்ம கேட்போம் இல்லையா? எல்லாருக்கும் அதுக்கு அது துவாக்களை நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் அழகுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம பிறருக்கு தீங்கு நினைக்க மனசு வராது. எல்லாருக்குமே நன்மை நடக்கணும்னு நினைப்போம். யாரை பார்த்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இவங்க நல்லவங்கன்னு முதல்ல நம்ம நினைக்கணும். அதுக்கு நான் முதல்ல நல்லவளாக இருக்கணும். நான் என்கிட்ட தவறு இருந்தால் என்ன செய்வேன்? பார்க்குறவங்க எல்லாரும் தப்பாக தான் எனக்கு தோணும். நான் அல்ஹம்துலில்லாஹ் 5 வக்து தொழுகிறேன்டாக்க நீங்களும் 5 வக்து தொழுகிறீங்கன்னு நான் நினைப்பேன். நான் கொஞ்சம் குல்டாவாக தொழுகிறேன்டாக்க நீங்களும் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்க அப்படின்னு நினப்பு வரும். இதுதான் மனிதருடைய இயல்பே. அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கான். அப்போ முதல்ல நல்லவங்களை தேடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நல்லவர்களோட சேர்ந்து இருங்கங்கிறாங்க. அந்த நல்லவங்க யார்? நம்ம நல்லவங்களாக இருந்தாலும் அடுத்தவங்க நல்லவங்களாக தெரிவாங்க.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லவங்களா இருந்தாங்க. எப்படி தேன் கூட தேடி தேனி வந்து எப்படி உட்காந்துச்சோ அதே மாதிரி சகாபாக்கள் கூடி இருந்தாங்க. இப்போ அல்லாஹ் ரசூலை பேசுறதுனால நீங்க என்கிட்ட கூடி இருக்கீங்க, இல்லாட்ட என்கிட்ட வருவீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எதை கொண்டு ஒன்று சேர்ந்துருக்கோம்? அல்லாஹ்வுக்கு ரசூலுக்காக தான் நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கோம். இதெல்லாம் நம்ம நல்ல எண்ணங்கள் நினைக்கிறதுக்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்புமா. இப்போ இந்த இடத்துல இருக்கிற நேரம் நம்ம மனசில் வேற ஏதாவது தப்பான எண்ணங்கள் வருதா? வேற சிந்தனைகள் ஏதாவது வருதா? அல்ஹம்துலில்லாஹ். பேசுகிறவர்கள் எப்படி பேசுகிறோம்னு நீங்கள் தான் சொல்லணும். கேட்குறவர்கள் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ உங்கள் சடைவடையாமல் நான் நிறுத்தணும். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நேரம் கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது, பேசிக்கிட்டே போயிடக்கூடாது. யாரும் சடைவடைய முன்ன பேச்சை நிறுத்திடணும், அது தீன் பேச்சாக இருந்தாலும். அப்போ அந்த அடிப்படையில் நம்ம யாருக்கு எந்த தீங்கு நினைக்காம இன்ஷா அல்லாஹ் வாழக்கூடியவர்களாக இருக்கணும். இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிடறேன். ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மாணவர், அந்த மாணவர் என்ன செய்கிறாங்க, அவங்கள வந்து அவங்க செய்யாத ஒரு குற்றத்திற்காக திருடினதாக நினச்சி என்ன செஞ்சிட்டாங்க, சிறையில் கொண்டு அடைச்சிட்டாங்க. அப்போ இருந்த அரசர். இப்போ சிறையில் அவங்க இருந்து என்ன செய்கிறாங்க, சிறையில் இருந்துமே அல்லாஹ்வை வணங்கிக்கிறாங்க. நான் பொருந்திக்கிட்டேன் அல்லாஹ், நான் என்னைய வந்து இப்போ நீ நாடாமல் இந்த சிறைக்குள்ளே நான் வரலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தில் சிறையில் தானே அடைச்சாங்க, அவங்க பொருந்தினது அந்த சக்தி எனக்கு குடி அல்லான்ட்டு துவாக்களை செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை வணங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் அவங்க இருந்த இடத்துட்ட ஒரு நெருப்பு வணங்கியை கொண்டாந்து அப்படியே ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்ட்டு அவரோட கொண்டாந்து சேர்த்துறாங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள. இப்போ நெருப்பு வணங்கி என்ன செய்கிறாரு, இவங்க தொழுகிற நேரம் தான் அவர் நெருப்பை மூட்டுறாரு அவர் வணங்குறதுக்கு. இது இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. இப்போ ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹிக்கு அந்த மாணவர் கடிதம் எழுதுறாங்க. எப்படி எழுதுறாங்கன்னா, நீங்கள் எனக்கு வந்து சொல்லியிருக்கீங்க அல்லாஹ் கொடுத்ததை பொருந்திக்கிங்கண்டு, உங்களுடைய பாடம் எனக்கு வாழ்க்கையாக இருக்குது. ஆனால் இப்போ அல்லாஹ் என்னைய பெரிய சோதனையில் அகப்பட வச்சுருக்கான். திருடாத குற்றத்துக்காக திருடனேன்னு சொல்லி சிறைக்கு வந்துட்டேன், அதுவும் பெரிய எனக்கு சோதனை, அதையும் நான் பொருந்திக்கிட்டேன். இதில் வந்து இருக்கும்போது எனக்கு பல சிரமங்கள் ஏற்படுது. சிறைக்குள்ளே இருக்கிறவங்க சிரமம் இல்லாமையாக இருக்கும், ஏற்படுது. அதையும் நான் பொருந்திக்கிட்டேன். ஆனால் இப்போ நெருப்பு வணங்கிய கொண்டாந்து என்னுடைய ரூமில் விட்டு என்னுடைய இபாதத்துக்கு இடையூறாகுது. இது அல்லாஹ் என்னைய பெரிய சோதனையை சோதிச்சுட்டானே அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க, கடிதத்தை எழுதி விடுறாங்க. இப்போ ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அதுக்கு பதில் என்ன எழுதுறாங்க, இந்த நேரத்தை நீ பொருந்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருந்தா, இப்போ அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி கொடுத்துக்கிட்டே இருந்தா நீ ஈமானோட இருந்தங்கிற அர்த்தம் இல்லை. இப்போ நெருப்பு வணங்கியோட நீ இருந்து அல்லாஹ்வை வணங்கி அந்த நெருப்பு வணங்கிய எந்த விதமான தவறுன்னு நினைக்காம இருந்தீங்கன்னா தான் நீ ஈமான் கொண்டதுக்கு அடையாளம் எழுதுறாங்க. சொல்றது புரியுற மாதிரி இருக்கா? இவர் நெருப்பு வணங்கி இப்படி செய்கிறானே, நான் தொழுகிற நேரத்தில் இப்படி பண்ணுறானே, எதுவுமே நினைக்காம நீ அவரோடையே இருந்து அந்த ஈமானை வலுவாக்கினாதான் ஈமான் கொண்டதுக்கு அர்த்தம். ஹசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி இவங்க பதில் லெட்ரு எழுதுறாங்க. இப்போ அந்த லெட்ரு போய் அந்த அவங்கள்ட்ட போய் கிடைக்குது. அதை வாங்கி பார்த்துட்டு அவங்க ஒரு நாள் ஒன்றுக்கு 70,000 தானே இஸ்திக்பார் செஞ்சாங்களாம். எதுக்கு? இந்த கடிதம் எழுதுனதுக்கு. புரியுற மாதிரி இருக்கு. நம்ம அவரை தப்பாக நினச்சி எழுதிட்டோமே. அல்லாஹ் தஆலா அவங்க இஸ்திக்பாரையும் பொருந்தி அல்ஹம்துலில்லாஹ் அந்த நெருப்பு வணங்கியும் இஸ்லாத்தை தழுவ அல்லாஹ் வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அப்போ நம்ம பிறரை வந்து தீய எண்ணங்களை கொண்டு யாரையும் பார்க்கக்கூடாது, தீய எண்ணங்களை கொண்டு யாரையும் பேசிடக்கூடாது. இவங்க அப்படிப்பட்டவங்க தான், இவங்க இப்படிப்பட்ட நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவான். ஒரு கண நேரம்தான் அல்ல ஈமான் ஹிதாயத்தை கொடுப்பறதுக்கு ஒரு நொடி போதும் அவனுக்கு. அதே மாதிரி அந்த ஹிதாயத்தை எடுக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு நொடி போதும். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாக்கணும். அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த 5 வழிமுறைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை சிறப்படைய அல்லாஹ்விடம் துஆ செய்வோமாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.
வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ நஸ்தக்ஃபிருக நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக